Hello friends, வணக்கம். Welcome to Malathi Short Kitchen. Friends, நாம இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சு சூப்பரா ஒரு காரக்குழம்பு சமைக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 3, ஒரு முருங்கைக்காய், 1/4 கிலோ கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பீஸ் தேங்காவை நான் துருகி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், 10 பல்லு பூண்டு. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இந்த காரக்குழம்புக்கு நம்ம ஒரு கரைசல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 தக்காளி, தேங்காய், சீரகம், இது 3த்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ வாங்க நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே அம்மியில் வச்சு தான் அரைப்பேன். அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இதோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை மையா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துப்போம். வரமிளகாய் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். இது கூடவே எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம். காஷ்மீரி பவுடர், சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. கிளறி விட்டுக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பச்சை வாடைலாம் போகட்டும். பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துப்போம். கலந்து விட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்ச காய்கறியை சேர்த்துப்போம். இப்போது முருங்கைக்காய். இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காவை நான் முழுசாக போட போகிறேன். மேலே 4 கோடு போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துப்போம். மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். காய்கறியில் நல்லா மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. காய்கறி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்ப்போம். பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம போட்ட காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் முருங்காய் காரக்குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு செஞ்ச காரக்குழம்பு எவ்வளோ நல்லா வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.